இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அமானுஷ்யமான திகிலான கதைகளின் அடிப்படையில் நிறைய கதைகள் நம்ம சேனலுடைய இந்த அமானுஷ்யம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கான ஒரு ரொம்பவே திகிலான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிசி, ஸ்டீவ் இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க 2 பேருக்கும் துரதிர்ஷ்டவசமாக குழந்தை இல்லை. அதனால் இவங்க 2 பேருமே ஒரு குழந்தைய நமக்காக தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அதனால் நிறைய குழந்தைகள் அனாதை ஆசிரமத்துக்கு அலைஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு குழந்தை அங்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. இவங்களும் நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு அலையிறாங்க. அப்போ தான் கடைசியாக ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 6 வயசு குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்ததுமே லிசிக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அந்த குழந்தை பேர் தான் லூசி. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த லூசியை பார்த்து பயந்து ஒதுங்கிறத இந்த ஸ்டீவ் கவனிக்கிறாரு. ஆனால் இந்த லிசி நமக்கு குழந்தை கிடச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் அங்கே நடக்கிற எதையுமே கவனிக்க மறந்துடுறா. ஒரு வழியாக எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கு பிற்பாடு லூசியை அவங்க தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த அனாதாசிரமத்தில் இருந்த ஜான் அப்படிங்கிற ஒரு கேர்டேக்கர் ஸ்டீவ் கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு நீங்கள் தயங்காமல் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அவருடைய ஃபோன் நம்பரை இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி ஸ்டீவ் கேட்டதுக்கு, இல்லை நான் தான் ரொம்ப நாளாக லூசியை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து நகர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் லிசியும் ஸ்டீவும் லூசியை தங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. லூசியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டரை வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்களுடைய பேர் மேரி. அப்படி தான் ஒரு நாள் லிசியும் ஸ்டீவும் வெளியே போனதுக்கப்புறம் இந்த மேரி தான் லூசியை ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அப்படி தான் மேரி லூசி கிட்ட உக்காந்து விளையாடிட்டு இருக்கிறபோது இந்த சின்ன குழந்தைங்களாம் விளையாடும் பார்த்தீங்களா, கண்ணை மூடி அந்த மாதிரி அந்த மேரி லூசி கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க 2-3 தடவை கண்களை மூடி கண்களை திறந்திருக்காங்க. லூசி நார்மலாக தான் இருந்திருக்கா. 4வது முறை அவங்க கண்களை மூடி கண்களை திறக்கும்போது லூசியோட கண்கள் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே மேரிக்கு ரொம்பவும் பயந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேரி லூசியை பிடிச்சி, லூசி உனக்கு என்னாச்சு அப்படின்னு 2-3 தடவை கேட்டதுக்கப்புறம் லூசி நார்மல் ஆயிடுறா. சரி இதை போய் எதுக்காக இவளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மேரியும் இதை ஒரு விஷயமா எடுக்காம மறந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் மேரி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ லூசி திடீர்னு கிச்சனுக்கு வந்து எனக்கு அந்த பொருளை எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மேரி ஒவ்வொரு பொருளாக எடுத்து கையில் கொடுக்க லூசி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் வேணாம், அது மட்டும்தான் வேணும்ட்டு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்கும்போது தான் அப்போ தான் மேரி கவனிக்கிறாங்க லூசி கேட்குறது ஒரு கத்தியை. அதுக்கப்புறம் மேரி சொல்கிறாங்க, கத்தியை தான் எடுத்து கொடுக்க முடியாது பாப்பா. இதை மேரி லூசி கிட்ட சொன்னதும் லூசி பயங்கர கோபத்துல அதை எடுத்து கொடுக்க மாட்டியான்னு லூசி வேற வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறா. அப்போ லூசியோட முகம் வேற மாதிரி மாறுது. அவ முகத்துல நிறைய கீறல்கள் விழுது. அவளுடைய கண்ணும் பயங்கரமான கருப்பு நிறத்துல மாறுது. இத பார்த்ததும் மேரி ரொம்பவும் பயந்து போய் உடனே ஸ்டீவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஸ்டீவும் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேரி ஸ்டீவுக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி ஸ்டீவ் மேரி கிட்ட கேட்கும்போது அதுக்கு மேரி வீட்டில் நேத்தி நடந்த அப்புறம் இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஸ்டீவ் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டீவ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. கடைசியா மேரி உங்களுடைய மனைவிய லூசி கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை மேரி வச்சிடுறாங்க. உடனே ஸ்டீவுக்கு ஒரு சந்தேகம் எழுது. இந்த லூசி யாரு, எங்க இருந்து அனாதை ஆசிரமத்துக்கு வந்திருப்பா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் அந்த அனாதாசிரமத்தில் இருக்கக்கூடிய யாருமே அந்த விஷயங்கள் எதையுமே ஸ்டீவ் கிட்டையும் அவங்க மனைவி கிட்டையும் சொல்லவே இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கறதுக்காக ஸ்டீவ் அந்த அனாதை ஆசிரமத்துக்கு கால் பண்றாரு. அந்த ஆசிரமத்துடைய ஓனர், லூசியை பத்தி கேக்குறீங்களா, லூசி ரொம்பவே நல்ல பிள்ளை, அவ அப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரொம்ப நல்ல விதமாவே சொல்லிட்டு
அந்த ஆசிரமத்தோட ஓனர் போனை வைக்கிறாரு. அப்பதான் ஸ்டீவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த அனாதாசிரமத்தில் இருந்த கேர்டேக்கர் ஜான் ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. உடனே ஸ்டீவ் ஜானுக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ, நான் ஸ்டீவ் பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜான் ஸ்டீவ் கிட்ட சொல்றாரு. அதை கேட்டதும் ஸ்டீவ் ரொம்பவே பயந்து நான் ஃபோன் பண்ணுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் அதுக்கு ஜான் சொல்றாரு, நீங்க இப்ப லூசியை பத்தி தானே சொல்ல போறீங்க. அதுக்கு ஸ்டீவும் ஆமா, இன்னைக்கு எங்க வீட்டில் இருந்த பேபி சிட்டர் ஃபோன் பண்ணி லூசி ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டான்னு சொன்னாங்க அப்படின்னு ஸ்டீவ் ஜான் கிட்ட சொல்றாரு. அப்பதான் அந்த கேர்டேக்கர் ஜான் சொல்றாரு, ஆமா, லூசி நார்மலான குழந்தையே கிடையாது, அவகிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு. லூசி முதல்ல எங்களுடைய ஆசிரமத்துக்கு வரும்போது நார்மலா தான் இருந்தா. ஆனா கொஞ்ச நாள் போக போக அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. நான் தான் லூசிய ஃபுல்லாவே பாத்துக்குவேன். ஆனா கடைசியில லூசி என்னையவே கொலை செய்ய முயற்சி பண்ணா. அந்த நேரத்துல தான் நீங்க வந்து லூசிய தத்தெடுத்தீங்க. இப்ப லூசி எங்க இருக்கா, யார் கூட இருக்கான்னு சொல்லி அந்த கேர்டேக்கர் டேவ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு டேவ், லூசி இப்போ என்னுடைய மனைவி கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் சரி, நீங்கள் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய மனைவியை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸ்டீவ் ரொம்ப பயத்தில் வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது லிஸிக்கு ஃபோன் பண்ணி ஹலோ லிஸி, நீ உடனே வீட்டில இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லிஸி, ஸ்டீவ் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்போ உடனே வேகமாக ஃபோன் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க, நம்ம பாப்பா வீட்டுக்குள்ள தான் இருக்கா, நான் வெளியே வந்தேன்னா அவ ரொம்ப பயந்து போயிடுவா, அதனால நான் வெளியே போக மாட்டேன், என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டீவ் சொல்றாரு, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ லிஸ், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு பேசு. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு இப்பதான் பேபி சிட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு லிஸ் சொல்றாங்க, என்ன பேபி சிட்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா, எனக்கு இப்பதான் ஃபோன் வந்துச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. மேரி அப்படிங்கிறது உங்க வீட்டில் இருந்த பேபி சிட்டரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு நான் சொன்னேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, மேரி நடு ரோட்ல ரத்த வெள்ளத்துல பல கத்தி வெட்டுகள் பட்டு மயங்கி கிடந்தாங்க அப்படின்னு. அதை கேட்டதும் ஸ்டீவ் ரொம்பவும் பயந்து போயிடுறாரு. அப்பதான் ஸ்டீவ் சொல்றாரு, லிஸ், நான் சொல்றத கவனமா கேளு, நம்ம லூசி கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவ நார்மலான குழந்தை கிடையாது. ஏன்னா பேபி சிட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு பகல்ல லூசியோட கண்கள் கருப்பு நிறத்துல மாறினதாவும் அவளுடைய முகத்துல பல கீறல்கள் தெரிஞ்சதாவும் அவ வேற குரல்ல பேசினதாவும் சொன்னாங்க. அதனால நீ உடனே இப்பவே வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் லிஸ், நம்ம லூசிக்கு என்னாச்சு, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்குறாங்க. சரி இருங்க, நான் லூசி எங்க இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு லூசியை தேட போயிடுறாங்க. ஆனா ஸ்டீவ், லிசி நீ இருக்கியா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே கார்ல வேகமா வராரு. அதுக்கப்புறம் லிசி திரும்பவும் வந்து போனை எடுத்து பேசுறாங்க. ஸ்டீவ், நம்ம லூசியை காணும், வீடு ஃபுல்லாவே தேடிட்டேன், ஆனா அவ இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஸ்டீவ் ரொம்பவும் பயந்து, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, நம்மளுடைய லூசி மேல ஏதோ ஒரு அமானுஷ்யம் தீய சக்தி இருக்கு, அதனால நீ அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் லிசிக்கு புரிய ஆரம்பிக்குது. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு லிசி கேக்குறாங்க. நீ உடனடியா வீட்டுல இருந்து வெளியே வந்துரு. சரின்னு சொல்லிட்டு லெஸ் உடனே போய் வாச கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கதவு எதுவுமே திறக்க மாட்டேங்குது. உடனே ஜன்னல் கதவை திறக்கிறாங்க, அதுவும் திறக்க முடியாம தவிக்கிறாங்க. இப்படி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கதவுகளுமே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பதான் ஸ்டீவ் சொல்றாரு, நீ இப்பவே ஒரு இடத்துல போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, ஏதாவது ஒரு ஆயுதத்தை அவனுடைய கைகளில் நீ வச்சுக்கோ அப்படின்னு ஸ்டீவ் சொல்லிடுறாரு. உடனே லேசும் வேகமா போய் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு ஸ்டோர் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நீ அங்கேயே ஒளிஞ்சுக்கோ, நான் வீடு பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்டீவ், நீங்க வேகமா வீட்டுக்கு வந்துருங்கன்னு ரொம்ப பயத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஆனா திரும்பவும் ஸ்டீவ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் ரிப்ளை வரவே இல்லை. உடனே லிஸ், ஸ்டீவ் நீங்க லைன்ல இருக்கீங்களா, ஹலோ ஸ்டீவ், ஹலோ லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்குது. உடனே லேஸ் வேகமா போய் கதவை திறக்க போறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்துல அந்த டோர் கீ ஹோல் வழியா வெளில எட்டி பாக்குறாங்க. வெளியே ஸ்டீவ் தான் நிக்கிறாரு. சரின்னு சொல்லி, ஸ்டீவ் நீங்க வந்துட்டீங்களான்ட்டு கதவை திறக்கிறாங்க. வெளியே பார்த்தா லூசி நிக்கிறா. மாம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. லிஸ் ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க. வெளியே நம்ம பார்த்தது ஸ்டீவோட உருவமாச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த லூசி தான் ஸ்டீவ் மாதிரி உருவம் மாதிரி வெளியே நின்றுருக்கா அப்படிங்கிறதும் லிஸுக்கு தெரிய வருது. அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் லிஸ் லூசியை பார்த்தபடி நிக்கிறாங்க. அப்போ லூசி சொல்றா, மாம் நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லூசி லிஸ் பக்கத்துல நெருங்குறா. லூசி, நீ என் பக்கத்துல வராத, எனக்கு உன்னை பார்த்தா இப்ப பயமா இருக்கு, நீ இப்பவே இங்க இருந்து போயிரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது லூசி அவங்க அம்மாவை கொன்னுடுறா. கொன்னதுக்கு பிறகு
திரும்பவும் ஒரு அனாத ஆசிரமம் வாசல்ல போய் நின்று எனக்கு யாருமே இல்ல, எங்க அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியல, அதனால நான் இங்க இருக்கலாமா அப்படின்னு லூசி சொன்னதும் அந்த அனாத ஆசிரமத்துடைய ஓனர் நீ இங்கேயே தங்கிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்குள்ளார லூசியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த லூசி யாரு, இவ எங்கிருந்து வந்தா, இவளுடைய அப்பா அம்மா யாரு, இவருடைய ஊர் எது, இவருடைய உண்மையான பேர் எது இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான விஷயங்கள் மர்மமாவே தொடருது. இன்னைக்கு பார்த்த இந்த லூசியோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துனுச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நாம இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.